வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்னைக்கு உங்கள்கிட்ட எப்படி ஹியூமன் பீயிங்ஸ் பிஹேவ் பண்ணுவாங்கங்கிறத பற்றி ஒரு வீடியோ பண்ணலான்னு நினச்சேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ரேஷ்னல் தாட் அப்படிம்பாங்க. தட் இஸ் இமோஷன்ஸ், பயசஸ், ஹியூரிஸ்டிக்ஸ் இல்லாமல் கரெக்டான பாயிண்ட்ஸை நீங்கள் கரெக்டாக ஒரு திங்ஸை அசைன் பண்ணி புரியறதுக்குங்கிறது ரொம்ப ஈஸின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் ரேஷ்னல் தாட்டுங்கிறது எக்ஸ்ட்ரீம்லி டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். நம்மளால் மாஸ்டர் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் தரேன். நான் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரொம்ப நல்ல வல்லவர்னு நிறைய பேர் நம்புகிறாங்க. ஃபஸ்ட்டு நானே நம்பலை, அது வேறு விஷயம். பட் எல்லாருக்குமே ஒரு பயஸ் இருக்கும். எனக்கே ஒரு பயஸ் இருக்கும். நானே என்ன பண்ணுவேன்னா, சம்டைம்ஸ் இப்போ டாடா கம்பெனி அப்படின்னா அதை ஒரு வேறு ஆங்கிளில், சாஃப்ட் ஆங்கிளில் பார்ப்பேன். சம்டைம்ஸ் டாடா கம்பெனியை பற்றி அனலைஸ் பண்ணுறச்ச நம்மளோட பாசிட்டிவ் ஃபீலிங்ஸ் அதை மார்க்கெட்டை அது ஒரு சாஃப்டாக பார்க்கும். மற்ற கம்பெனிஸை நம்ம ரிஜெக்ட் பண்ணிவிடுவோம் சில காரணத்துக்காக. டாடா கம்பெனியை நான் இன்னும் சாஃப்டாக, இன்னும் ஒரு நல்ல லைட்டில் பார்ப்பேன். எனக்கு குவைட் பாசிபிள் டாடா கம்பெனிக்கு நான் ஓவர் பே பண்ணிவிடுவேன். தட் இஸ் வைர ஊசி இல்லைன்னு நம்பி கொஞ்சம் ஜாஸ்தி விலை கொடுத்தே வாங்கினாலும் வாங்கிடுவேன். இது ஒரு ஹேலோ எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி பல விஷயங்கள் வரும். அதே மாதிரி ஒன்ஸ் ஒரு பொருளை வாங்கிட்டேன்னா திரும்பி விற்கிறது ரொம்ப கஷ்டம் எனக்கு. இது என்டோமெண்ட் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. இப்போ உங்கள் ஹைஸ்கூலில் ரீயூனியனில் ஒரு கப்பு கொடுத்துட்டாங்கன்னா அந்த கப்போட விலை 10 ரூபா இருக்கும். அந்த 10 ரூபா கப்பை 50 ரூபாய்க்கு விலை கேட்டால் கூட நீங்கள் அதை கொடுக்க மாட்டீங்க. யாராவது அதை கேட்டாலும் உங்களுக்கு கொடுக்க மனசு வராது. அப்படின்னா ஒரு வேல்யூ அதுக்கு ஆக்சுவலாக 50 ரூபா தான். அதை நீங்கள் 200 கேட்டாலும் உங்களுக்கு கொடுக்க மனசு வராது. இது பேர் இண்டோமெண்ட் எஃபெக்ட்டுன்னு. இந்த 2 எஃபெக்டில் எனக்கு ரொம்ப கஷ்டம். என்னால் விட முடியாது. இப்போ எங்கள் அப்பா நிறைய சோலா பிரான்ஸ் ஸ்டாச்சூஸ் கலெக்ட் பண்ணியிருக்காரு. யாராவது என் வீட்டுக்கு பார்த்துருந்தீங்கன்னா சுற்றி நிறைய சோலா பிரான்ஸ் இருக்கும், டாஞ்சூர் பெயிண்டிங்ஸ்லாம் இருக்கும். இந்த சோலா பிரான்ஸு என்ன ரேட் வந்தாலும் நான் கொடுக்க மாட்டேன். நானும் கலெக்டர். நானும் ஒரு 2 வருஷத்துக்கு ஒன்று இல்லை வருஷத்துக்கு ஒன்றுன்னு ஒரு சோலா பிரான்ஸ் வாங்குவேன். சம்டைம்ஸ் எதுக்கு வாங்குகிறோன்னு தெரியாமல் கூட வாங்கிடுவோம். ஒரு ஆர்ட் ஃபார்மில் அதை வாங்கிடுவோம். அதை வாங்கிட்டேன்னா அதை திரும்பி நான் கொடுக்கவே மாட்டேன். அது இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பற்றி யோசிக்கவே மாட்டோம். என்கிட்ட ஒரு இது வரைக்கும் ஒரு 50லேருந்து 60 சோலா பிரான்சஸ் இருக்கும். அதை நான் கொடுக்கவே மாட்டேன். அதே மாதிரி ஒரு காயின் கலெக்ஷன்ஸ்னு இருக்கும். 5 பைசா, 1 பைசா, 2 பைசா காயின்ஸ்லாம் கூட என்கிட்ட இருக்குது. இந்த 1 பைசா 2 பைசா காயின்ஸ் எல்லாம் நான் கொடுக்கவே மாட்டேன். நார்மலி பெட்டர் லாஜிக்கு இதில் பேங்க்கில் போட்டுட்டு அந்த பணத்தை எடுத்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் இன்னும் காசு வரும். ஆனால் இந்த என்டோமெண்ட் எஃபெக்ட்டுங்கிறது இந்த ரேஷனல் ப்ராசஸை கம்ப்ளீட்டாக எலிமினேட் பண்ணிடும். அதனால் இர்ரேஷ்னல் பிஹேவியர் ஹியூமன் பீயிங்கில் அதுதான் நாம். ரேஷ்னல் பிஹேவியருங்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இன்வெஸ்டிங் பண்ணுறச்ச உங்களுக்கு ரேஷ்னல் பிஹேவியர் இல்லாட்டா உங்களால் கண்டே பிடிக்க முடியாது. நம்ம பண்ணுற அரசியல், நம்ம பார்க்குற சினிமா, நம்ம பார்க்குற ஸ்போர்ட்ஸ், இது எல்லாத்துலேயுமே இர்ரேஷ்னாலிட்டி க்ரீப்பின் ஆகிடும். ஒரு மனுஷன் தப்பு பண்ணுவான்னே நம்ம ஏற்றுக்க மாட்டோம். தட் இஸ் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச லீடர் ஒருத்தர் இருந்தாரோ, இல்லை ஒரு சினிமாக்காரர் இருந்தானோ, இல்லை ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபிகர் இருந்தானோ, அவன் தப்பு பண்ணிட்டா கூட நம்ம தப்பு பண்ணோன்னு ஒத்துக்கவே மாட்டோம். நம்ம அதுக்கு அகேன்ஸ்டாக ஆர்கியூ பண்ணுவோம். இதை ஐடல்ஸ் ஆஃப் கிளே ஃபீட்டுன்னு நம்ம ஒத்துக்கவே மாட்டோம். இதை டன்னிங் க்ரூகர் எஃபெக்ட் அப்படின்னு சைக்காலஜியில் சொல்லுவாங்க. அப்படின்னா நம்ம இப்போ மன்மோகன் சிங் தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு நான் சொன்னால் நான் ஒத்துக்கவே மாட்டேன், ஜஸ்டிஃபை பண்ணிகிட்டே இருப்பேன். பட் தேர் ஆர் பாசிபிலிட்டிஸ் வெர் ஹி குட் ஹவ் ஷோன் பெட்டர் ஜட்ஜ்மெண்ட். ஆனால் அதை நம்ம ஒத்துக்கவே மாட்டோம். நம்ம ரத்தன் டாட்டாவோ ஜேஆர்டி டாட்டாலையும் நான் ஒத்துக்கவே மாட்டேன். இது ஒரு தப்பாக இருந்தால் கூட அதை நம்ம ஜஸ்டிஃபை பண்ணுவோம். அவருக்கு தெரிஞ்சுக்க வாய்ப்பு இல்லை. இப்போ அவர் கோரஸ் வாங்கினது இன் ரெட்ராஸ்பெக்ட் பேட் ஜட்ஜ்மெண்ட். பட் நம்ம அதை ஜஸ்டிஃபை பண்ணுவேன். நான் அன்றைக்கி அவருக்கு இந்த விஷயம் தெரியாது, இதை தெரிஞ்சிருந்தால் அவர் பண்ணியிருக்க மாட்டார்னு. பட் நம்மளுக்கு என்ன புரியணும்னா, யாராக இருந்தாலும் 10 டிசிஷன் எடுத்தால் 6லேருந்து 7 டிசிஷன் தான் கரெக்டாக இருக்கும். 3 டிசிஷன் தப்பாக தான் போகும். ஆனால் இந்த 3 டிசிஷன் அவங்க எடுத்தது கிளியர் எரர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்டாக இருந்தால் ப்ராப்ளமே இல்லை. பட் அவங்க வேணுன்ட்டே அந்த தப்பை பண்ணுறாங்கன்னா தென் இட் பிகம்ஸ் அ ப்ராப்ளம். ஸோ ரேஷ்னல் தாட்டுங்கிறது எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டண்ட். அதை நம்ம கரெக்டாக அதை மெயின்டைன் பண்ணலைன்னா நம்ம
லைஃப்பில் எங்கேயுமே போக முடியாது. இன்னொரு விஷயத்த இன்றைக்கி சொல்லணும்னு நான் நினச்சேன். மக்கள் பார்க்குறத நம்பிடாதீங்க. எல்லாருமே ஒரு மாஸ்க் முகமூடி போட்டிருப்பாங்க. அந்த முகமூடியில் அவங்க ரொம்ப ஹம்பிளாக இருக்காங்க, அவங்க ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்காங்க, அவங்க ரொம்ப டிலிஜென்ட் ஒர்க்கர்னு ஏமாந்துருவீங்க. இது மாதிரி நல்லவங்களாக வேஷம் போடுறவங்கள தான் நம்ம கேர்ஃபுல்லாக பார்க்கணும். கோபத்தாபத்தை ஓப்பனாக வெளியில் காட்டுறவங்க பற்றி நீங்கள் பயப்படவே வேண்டாம். பட் ஒருத்தன் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லவனாக இருந்தான்னா நீங்கள் 1க்கு 2 வாட்டி யோசிக்கணும். ஏன்னா அவ்வளோ நல்லவனாக இருக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ நான் ரத்தன் டாட்டாவை பல வருஷங்கள் ஸ்டடி பண்ணேன். அதே மாதிரி மன்மோகன் சிங்கை பல வருஷங்கள் ஸ்டடி பண்ணேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு மாதிரி க்ரிப்பு கிடைக்கும். ஒருத்தன் நல்லவனாக இருக்கான், பர்ஃபெக்டாக இருக்கான்னாலே அதில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு நீங்கள் அசியூம் பண்ணிக்கணும். அப்போ தான் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நீங்கள் ஒரு 4-5 வருஷம் ட்ராக் பண்ணிங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல நெகட்டிவ் இமோஷனுங்கிறது ஸ்லிப் ஆகிடும். அந்த நெகட்டிவ் இமோஷன் ஸ்லிப் ஆகிடுச்ச நீங்கள் அவரை பிடிக்க முடியும். நான் பார்த்த வரைக்கும் இந்த 2 பேர் நான் டிஸ்கஸ் பண்ணவங்க 2 பேருமே இப்போ இறந்துட்டாங்க. அதனால் தைரியமாக டிஸ்கஸ் பண்ணுறேன். என்னால் நெகட்டிவ் குவாலிட்டிஸ் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் சில பேர் இருக்காங்க, ஏதாவது ஒரு தப்பு கண்டுபிடிக்கணுன்ட்டு இது அவர் போகணுன்ட்டு இப்படி பண்ணார், அப்படி பண்ணார் அப்படின்னு மோட்டிவ்ஸ் அட்ரிபியூட் பண்ணுவாங்க. இந்த மோட்டிவ்ஸ் அட்ரிபியூட் பண்ணுறதும் ஆப்போசிட் சைடில் ரொம்ப இர்ரேஷ்னல். ஸோ ஒரு ஆளை நீங்கள் ஜட்ஜ் பண்ணுறதுங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஒரு ஆளை நீங்கள் தப்பாக ஜட்ஜ் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே போயிடும். பெரிய நட்டத்தில் போய் உங்கள் வாழ்க்கையே வீணாயிடும். அதே சமயத்தில் உலகத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறச்ச கூட நீங்கள் ஒரு மாஸ்கை போட்டுட்டு தான் ஃபேஸ் பண்ணணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன ஃபீல் பண்ணுறீங்க, இன் அ கிவன் சுச்சுவேஷன் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது உலகத்துக்கு தெரியணும்னு அவசியமே கிடையாது. உங்களோட ரொம்ப க்ளோஸாக அடியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் விஷயம் தெரிஞ்சால் போதும். உலகத்துக்கே அட்வர்டைஸ் பண்ணி இதுதான் நான், இப்படி தான் நான், ஒரு ஈச் இஷ்யூவில் உங்களோட ரியல் ஃபீலிங்ஸை நீங்கள் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. சம்டைம்ஸ் உங்களோட ரியல் ஃபீலிங்ஸ் எக்ஸ்போஸ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு டேமேஜ் ஆகும். இட் கேன் பி அகேன்ஸ்ட் தி பாப்புலர் ஒப்பீனியன். அதை நீங்கள் வெளில சொல்லணும்னு அவசியமே கிடையாது. அதனால் உங்கள் மாஸ்கை சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க. நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.